தமிழ்நாட்டுக்குள்ள கடந்த 5 வருஷமா என்னெல்லாம் நடந்துட்டு இருந்தது அப்படின்னு நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. அதுல ஒரு வீடியோ கேட்கணுமே பார்க்கணுமே. அதுல ஒரு வீடியோ கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்துல ஒரு ஜப்பான் கம்பெனிக்காரங்க ஆத்தா ஹே அந்த ஜப்பான் கம்பெனிக்காரங்க ஸ்கூலுக்கு விசிட் ஆத்தா ஹே அவங்க என்ன நினைச்சு வந்திருப்பாங்க, இந்தியா ஒரு இந்த மாதிரி நாடு, இந்த மாதிரி நாட்டுல இந்த மாதிரி மக்கள் தான் இருப்பாங்க, இந்த மாதிரி நாட்டுல இந்த மாதிரி அறிவாளிங்க 3% தான் இருப்பாங்க, சூத்திர பயலுக்களுக்கெல்லாம் கல்வி லேதோ அப்படின்னு நினைச்சு உள்ள வந்திருப்பாங்க. இருக்கலாம், வந்திருக்கலாம், நம்ம என்ன கனவா கண்டோம். அந்த ஸ்கூலுக்கு வந்து பக்கத்துல நின்றுட்டு இருக்கிற ஒருத்தரு, டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஹி இஸ் அவர் ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படின்னு சொன்ன உடனேயும் இவரு ஹிந்தி மேல போல்தா இவரு போல்தா. அப்போ முன்னாடி உட்கார்ந்துருக்கிற பையன் கே போல்தி அப்படின்னு கேட்கல, என்னடா பண்றாருன்னு தமிழ்ல கேட்டான். புரியலை. உடனே ப்ராஜெக்ட் மேனேஜர் பொங்கிட்டாரு. हमारा भारत में नेशन में वन लैंग्वेज है, ये हिंदी में कुछ नहीं आता है, what happened है, is this school for learning அப்படின்னு கேட்டாரு. even they don't know Hindi, what is the school doing அப்படிங்கிற அளவுக்கு கேட்டாரு. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஊருக்கு பக்கத்துல புதுசா ஜப்பான் கார் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஸ்கூலை விசிட் பண்றதுக்கு அந்த ஃபேக்டரியில இருந்து பெரிய பெரிய ஆபீசர்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. வெல்கம் சார். Hi students, meet our special guest, Mr. Haruki, Project Director, and Mr. Mukesh Chaudhary, Project Engineer. नमस्कार. तुम्हारे स्कूल इतने नजदीक होने के कारण सर ने सोचा कि तुम लोगों से मिल के जाए, इसीलिए हम लोग यहाँ पे आए हैं. हमारा फैक्ट्री देखने के लिए तुम लोग भी आ जाओ, बहुत कुछ सीखने को मिलेंगे. Sir, we are not able to understand. Can you speak in English? Why not speak in Hindi? இவங்களுக்கு ஹிந்தி தெரியாதா? क्या प्रॉब्लम? என்ன பிரச்சனை? ஹிந்தி தெரியாம எங்கே கேட்ட எப்படி உங்களுக்கு வேலை கிடைக்கும்? कैसे? உடனே ஒரு பொண்ணு எந்திரிச்சு குனிஞ்சு வான்னு சொல்லுது. உடனே ஹிந்தி பேசுறவரு, நான் என்னத்துக்கு குனிஞ்சு வரணும் அப்படின்னு ஷாக்கா வர்றாரு. நீ ஒன்னும் குனிஞ்சு வர வேணாம், குனிச்சி வா அப்படின்னு ஜப்பான்கார பார்த்து சொல்றாரு, அதாவது வணக்கம். உடனே அவரும் குழந்தைங்க கிட்ட பேசுற மாதிரி குனிச்சி வா அப்படின்னு குமிஞ்சு சொன்னாரு. பாத்தீங்களா, அப்பதான் ஹிந்திக்காரனை குனிஞ்சு வாடான்னு சொன்னதுக்கு அர்த்தமே புரிஞ்சிருக்குது. உடனே அந்த ஜப்பான்காரரு, எங்கம்மா ஜாப்பனீஸ் கத்துக்கிட்டீங்க, எப்படி கத்துக்கிட்டீங்க, எங்க கத்துக்கிட்டீங்கன்னு கேட்டாரு. அண்ணாத்த, வந்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ணாத்த அப்படின்னு ஜாப்பனீஸ்ல சொன்னாங்க. நம்ம வாய்க்குள்ள அந்த குனிச்சிவா மட்டும்தான் வந்துச்சு, மிச்சம் இருக்கிறது வீடியோ போடுறேன் கேட்டுக்கங்க. கொன்னிச்சிவா கொன்னிச்சிவா கொன்னிச்சிவா. お越しいただきありがとうございます。日本語はどうやってわかりますか? Sir, our Tamil Nadu government sent us to Japan for an educational tour. So we learn some Japanese.いいね. Thank you. உடனே அந்த ஜப்பான்காரர், அட சாமி, நம்ம பாஷை பேசுது, எங்க இருந்துமா இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு. தங்கம், நமக்கு குனிஞ்சுவாவே அப்படிதான் வருது, ஃபுல்லா நீங்க பேசிருங்க. இந்த பக்கம் குந்தின்னு இருந்த பையன் புதுச்செந்திரிச்சு வந்து, என்ன சார், தமிழ்நாட்டை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. அட, நான் கேட்ட மாதிரி கேட்டாரு நினைச்சீங்களா? நான் கேட்டத ஜாப்பனீஸ்ல தம்பி கேட்டாரு. நமக்குத்தான் குனிஞ்சுவாவே வர மாட்டேங்குதே. Thank you, sir. Sir, タミルナド語お好きですか? 本当に好きですが、人々は親切で料理も美味しいです。タミルナド is good. 英語でも世界の他の言語を話せる皆さんのような学生。உடனே அவரும் ஜாப்பனீஸ்ல சொன்னாரு. டிரான்ஸ்லேஷன் கீழே வந்துருச்சு. நல்ல மனிதர்கள், நல்ல கல்வி அறிவு, நல்ல உணவு பழக்க வழக்கம், மிக சிறப்பாக இருக்கிறது தமிழ்நாடு. இதே மாதிரி தமிழ்நாடு தொடர வேண்டும் என்றால் வாக்களிப்பீர் உதயசூரியனுக்கு அப்படின்னு அவரு சொல்லல. இப்படி குனிச்சிவா போன்ற எல்லா நாட்டு மொழிகளிலையும் நம்ம பிள்ளைங்க வணக்கம் சொல்லணும். ஆனா நம்ம தாத்தனுங்க சொன்ன வணக்கமே கும்பரஞ்சாமி தான். ஆனா நம்ம பிள்ளைங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, கொனிச்சிவா அப்படின்னு சொல்றாங்கல்ல. இந்த கொனிச்சிவா அப்படின்னு அந்த பிள்ளை சொன்னது சாதாரண வார்த்தை அல்ல. கும்பரசாமியில இருந்து கொனிச்சிவா வரைக்கும் கொண்டு வர்றதுக்கு திமுக செய்த செயல்கிறது ஆகப்பெரிய அர்ப்பணிப்பு. நமக்காக தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் பெருமையா சொல்லுவேன். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் ஆட்சி காலத்துலதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேங்கிறதே பெருமை.
சொன்னா நம்ப மாட்டீங்க, நேத்து சென்னை போயிருந்தங்க மீசை திமிரு நாடகம் போடுறதுக்கு. அங்க இருக்க மேடை தி ஸ்டேஜ்ல தான் நாடகத்தை நடத்தணும். அட ஒரு 5 மணிக்குங்க முதல்வரோட கார் அந்த பக்கம் போச்சுங்க. அப்படியே ஒரு 5 அடியில முதல்வரை பார்த்தனுங்க. என்ன நானே பார்த்தேங்க. நான் முதல்வன் அப்படிங்கறது திட்டம் அல்ல, நான் முதல்வன் என்ன சொல்ல வச்சது. எத்தனை பேர்த்த IAS ஆக்கியிருக்காங்க. இது இன்னும் தொடரணும்னா ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு தலை நிமிரட்டும். எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கல்ல, சும்மாவே பேசுவோம். இனி வாக்கு கேட்டு பேசுவோம். இனி ஒவ்வொரு நாளும் தினமும் ஒவ்வொரு வெற்றி பயணத்தோட வாக்கு கேட்போம். வாக்களிப்பீர் உதயசூரியனுக்கு. உங்களுக்காக அல்ல, எனக்காக அல்ல, நமக்காக. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு தலை நிமிரட்டும். பேசுவோம், எனவே பேசுவோம். நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.